சார் சார் சார், இந்த பக்கம் தான் வந்தான். அதுக்குள்ள ஆளக்கானோ. மைக் பொருள் மாட்டிருச்சு. நிஜமாவா? ஆமாம், கரெக்டாக குச்சானுங்க வேறு பார்த்தானுங்க. அதான் ஓடிட்டுருக்கேன். பொருள் சேஃப் தான், ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன். சரி, நிற்காத, ஓடிக்கிட்டே இரு. லைவ் லொக்கேஷன் போடு, கோபால் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. டேய், என்னடா இது? வாட்ச்மேன் வேலைக்கு போற? எங்க அப்பா கேட்ட நான் என்னடா சொல்றது? வேலை நேரத்தில் என்னடா மயூர் போன் உனக்கு? தூக்கிட்டு போன பொருளோட மதிப்பு தெரியுமா? என்னப்பா, அவன் நீதான் வேணும்னு பின்னாடி வரும்போது கண்டுக்கல. இப்போ மட்டும் என்ன கருணை? அவளை நாங்களே பார்த்துக்கிறோம். அமுதா, மைக் கையில் ஏதோ பொருள் மாறப்போகுது. அன்னைக்கு நம்மளை கலாச்சி விட்டாங்க. இப்போ சொல்லு, என்ன பண்ணலாம்? கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. எங்கடா? இங்கே தான்டா வச்சேன். பொருளுக்கு என்ன கைகால் முழிச்சா போயிடுச்சா? என்ன ஏன் பார்க்குற? போய் மைக் கிட்ட போய் சொல்லு போ. சொல்லியா குழந்தை? அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோ வேணும்? அது வந்து ஒரு 2 லட்சம் தேவைப்படுதுண்ணா. என்னப்பா குழந்தைன்னு கூப்பிட்றனால குழந்தைத்தனமாக கேட்குற? ஏதோ 10-100னா பரவாயில்ல. நீ ஒன்று பண்ணு. சொல்லுண்ணா. ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ நகையா இருந்தால் எடுத்துட்டு காலையில் வேணா வா, ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? இப்போ ஃபோனை வை. அண்ணா டேய், இங்கே உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஊருக்கு கிளம்பு. ஹலோண்ணா. சாரிடா மக்கா, என்னால் ஒன்றும் பேச முடியல. கோச்சுக்கிடாது என்ன? பரவாயில்லண்ணா. அண்ணா, கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்குமாண்ணா? அதுக்கு என்னடா, நம்ம சதீஷ் தானே அங்கே தான் இருக்கான். நான் கேட்டு வாங்கி தரேன், உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன்னா. தேங்க்ஸ்ண்ணா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுள். டேய், மைக் வேறு ஃபோன் எடுக்கலையே. மூர்த்தி கால் பண்ணு. பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? அரசர் முதல் பணத்தை எங்கே தேடுவேன்? இல்லை மைக், பொருள் மிஸ் ஆயிடுச்சு. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அதை தொலைச்சிட்டு மொத்த கதமைரா சொல்ற? எனக்கு என் பொருள் வேணும், இல்ல எப்படி? நம்ம ஏரியாவில் இருக்க வண்டி நினச்சிட்டா வச்சேன். ஆனால் வரதுக்குள்ளே எவனை தூக்கிட்டானுங்க. என்ன வண்டி? பழைய டிவிஎஸ்.
போகும் பாதையெல்லாம் வழியதோ, வேகம் கூடி வந்தால் வழியதோ, தேகம் களைக்கும் முன்னே முடியதோ, தாகம் தீரும் வரை விடையதோ, காலமும் வன்மமும் ஒன்று சேர்ந்தால் சொப்பனும் குப்பனும் சூரனாவாள், கத்தியும் புத்தியும் கை கோர்த்தால் கல்லனும் வில்லனும் நாயகன்தாள். காலமும் வன்மமும் ஒன்று சேர்ந்தால் சொப்பனும் குப்பனும் சூரனாவாள், கத்தியும் புத்தியும் கை கோர்த்தால் கல்லனும் வில்லனும். ஏன்டா அமைதியாக வர்ற? இல்லை இத்தனை நாளாக அவள் மாமா மாமான்னு வரும்போது கூட ஒன்றும் தெரில. ஆனால் இன்னைக்கு அவளை நினச்சா மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமாக இருக்குடா. இன்னும் லவ்வா? தெரில. கிடைச்சாங்களா? அண்ணா அண்ணா ரெண்டில் ஒன்று தோடு. எதுக்கு? இல்லை இப்போ லெஃப்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காதண்ணா அண்ணா சார்ண்ணா அண்ணா அண்ணா. முதல்ல இதை தூக்கி காயலாங்கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன்டா. நேரங்காலம் தெரியாம தான் காலை வரி விடும். சரி டே தள்ளு. என்னடா அது? ம் ஏதோ டைமண்ட் மாதிரி இருக்குடா. டைமண்டா? உனக்கு அப்படி தெரியும்? நீ எவ்வளோ வேணும்னு கேட்ட? டேய் வேணாண்டா, போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். லூஸாடா நீ? அந்த ஆளுதான் எதாவது இருந்தால் கொண்டு வான்னு சொன்னான்ல, அப்புறம் என்ன? ஏதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவ? தமிழ்நாட்டுக்கு சனி லியோன் வந்தப்போ கொடுத்துட்டு போனான்னு சொல்லு. டே சும்மா. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு இது அதிக விலைக்கு போகும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவை 3 லட்சம் மட்டும்தான். நிச்சயத்தை அவரே வச்சுக்கிட்டோம். எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம். வண்டி எப்படி? நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏ தம்பி, சொல்லுங்க. இந்த பக்கம் ஏதாவது ஸ்கூட்டி போச்சா? இல்லையே. ஏன் கேட்குறீங்க? இல்லை உள்ள டை. ஏய் டேய் இதான் கிரே கலர் ஸ்கூட்டி. இந்த வண்டி தான். ஏய் போ 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 போ. வண்டி எடு, வண்டி எடு. என்னாச்சு? கரெக்டாக பார்த்தியாடா? அந்த வண்டி தானே? கன்ஃபார்ம் அதே தான். ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ.
யார் ராணி? அது என்ன? டேய் யாரா அவனுங்க? ஏய் டேய் அதை கொடு. எதுக்கு? அது எதுக்கு உனக்கு? அந்த பசங்க எனக்கு தெரியும், நான் கொடுத்துக்கிறேன், நீ கொடு. அந்த பசங்களை எனக்கும் தெரியும், நானே பார்த்துக்கிறேன். மைக் தெரிஞ்ச பிரச்சனையாகாமதா பார்த்துக்க. எந்த வேணைக்கு தெரிஞ்ச எனக்கு என்னடா? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பசங்களா? எதுக்கு? போலீஸ் போயிட்டா என்ன பண்றது? டேய் பொருள் ஒழுங்காக கொடுத்துரு. என்கிட்ட எதுவும் இல்லையே. செக் பண்ணுறா. அண்ணா எதுவும் இல்லைண்ணா. இங்கே பாருங்க, அது எங்ககிட்ட இல்லை, கையிடுங்க. ஏய் சும்மா இருடா. சார்ண்ணா கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை எப்படா போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இனிமேலும் இவனை சும்மா விட முடியாது.
உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பார்த்தேன் ஆனந்த், ஷாக்கிங்காக தான் இருக்குது. சீனிவாசன் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஸ்டாக்கெல்லாம் எதுவுமே குறைஞ்ச மாதிரி தெரியலையே. ம். சார் ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுப்பாரு, அதுக்கு நான் கஸ்டமரை பிடிப்பேன். அந்த பொருளை பணமாக மாற்றி அவர் கையில் கொடுத்துருவேன். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். அவ்வளோதான் சார். ஆனந்த் சார். கால் ரெக்கார்டில் தானே இருக்குது? ஆமாம் சார். சரி, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். அப்போ அது டூப்ளிகேட் தான்.